அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன செய்ய தொடங்குறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏன் கடவுள் வாழ்த்து பாடுறோம்? என்ன இப்படி கேட்டுட்ட? நம்ம இந்திய கலாச்சாரத்துல கடவுள் இல்லாம பக்தி இல்லாம எந்த செயலை தொடங்க முடியும்? நம்ம இஸ்ரோ தலைவர் சோம்நாத் ஐயா கூட ஆதித்யா எல்வன் மிஷன் லான்ச்சுக்கு முன்னாடி ஏழுமலையான பார்த்துட்டு வந்ததா பேப்பர்ல படிக்கல? ஆமா ஆமா, எனக்கு கூட ஏழுமலையான போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. இருக்கிற வேலையில எங்க போறது? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவின், கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாதான் பக்தியா? இருந்த இடத்திலேயே சாமியை நினைச்சு அதே பக்தி தான். இத ஸ்மரணம்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்ல, 9 வகையான பக்தி இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம ஸ்மரணத்தை பத்தி பேச போறோம். 63 நாயன்மார்கள் ஒருத்தரான பூசலாரை பத்தி கேட்டிருக்கியா? திருநின்றவூர்ல ஒரு ஏழை வேதியர் குலத்துல பிறந்தவர் பூசலார். சிவபெருமான் மேல அளவு கடந்த பக்தி கொண்டவர். அவருக்கு சிவபெருமானுக்கு ஒரு பெரிய கோவில் கட்டணும்னு ஆசை. அக்கா, ஏன் அந்தன்னு சொல்றீங்க? சிவபெருமான் கோயில் கட்ட அவர்கிட்ட பொருள்கள் எப்படி இருந்திருக்கும்? அடுத்த வேற உணவுக்கே கஷ்டப்பட்ட பூசலாரு சிவபெருமானுக்கு கோயில் கட்டுறதுக்கு ஒவ்வொரு வீட்டு கதவா போய் தட்டினாரு. ஆனா யாரும் அவருக்கு உதவ முன் வரல. அப்ப அவர் கோயில் கட்டுனாரா இல்லையா? யாருமே உதவ முன் வரல தெரிஞ்சதும் பூசலாரு மனசுலயே கோவிலை கட்டலான்னு முடிவு செஞ்சுட்டாரு. தினம் தினம் தான் கடமைகள் எல்லாம் முடிச்ச பூசலாரு 2-3 மணி நேரம் தியானத்துல உட்கார்ந்துருவாராம். ஒவ்வொரு டீட்டெயிலா பார்த்து பார்த்து கட்டினாராம். ஒரு நிஜ கோயில் கட்ட எத்தனை நாள் ஆகுமோ அத்தனை நாள் ஆச்சு இவரோட மன கோயில கட்ட. என்ன டீட்டெயில் அக்கா, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இங்கதான் ஒரு பெரிய அதிசயமே நடந்தது. அதே நாள் சிவபெருமானுக்கு இன்னொரு இடத்துல முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருந்தது. திருநின்றவூர்ல தானே? சரியா சொன்னேன். அரசன் கனவுல வந்த சிவபெருமான் திருநின்றவூர்ல என் பக்தனான பூசலார் கட்டின கோவில் குடமுழுக்கு அதே நாள்தான். அதனால நீ தேதியை மாத்தி குறிச்சுக்கோப்பான்னு சொன்னாரு. அப்புறம் அரசர் என்ன பண்ணாரு? எப்படி கிடைக்கும்? அவர் தான் மனசுல கட்டி வச்சிருக்காரு. தேடி தேடி கழிச்சு போன மன்னர் ஊர்ல இருக்க மக்கள் கிட்ட எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாரு. அப்படி ஒரு கோவிலும் இல்லைன்னு சொல்லி பூசலார் இருக்கிற இடத்தையும் சொன்னாங்க. மனசுல இருக்கிற கோவில பூசலார் எப்படி மன்னருக்கு காட்டிருப்பாரு? மேல கேளு. மன்னன் சொல்லிட்ட பூசலார் மனமுருகி போயிட்டாரு. தன்னையும் ஒரு பொருட்டா நினைச்சு கடவுள் மன்னன் கடல்ல தோன்றினாரேன்னு அவருக்கு ஒரே ஆச்சரியம். தான் மனசுல கட்டின கோயிலை பத்தி அரசருக்கு விளக்கமா சொன்னாரு. என்னேமை என்பரின் பெருமைன்னு அரசர் கடான்னு அவர் காலில் விழுந்துட்டாரு. கேட்கும் போது புல்லரிக்குது. என்ன பக்தி, என்ன பக்தி! அந்த பக்தியை வச்சு மன்னன் திருநின்றவூர்ல இருதயாதீஸ்வரர் கோவிலையும் கட்டினாரு. தீராத இதய நோய் இருக்கிறவங்க நோய் தீர நம்பிக்கையோட இந்த கோயிலுக்கு போறாங்க. பாலுக்குள்ள இருக்கிறது கண்ணுக்கு எளிதா தெரியாது. அது போல உண்மையான பக்தி மூலமாதான் இறை சக்தியை உணர முடியும்னு கிருபானந்த வாரியார் சொல்லியிருக்காரு. 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மிகச்சிறந்த முருக பக்தர். இறைவனுடைய கதாகாலட்சேபம் பண்றதையே தவமா மேற்கொண்டவர். உறுதியான தெய்வ பக்திக்கு அபார சக்தி இருக்கு.
இருக்குன்னு நல்லா புரியுது. அண்ணே, வில்லு பாட்டு கேட்ட அனைவருக்கும் பாட்டு பாடலாமே. அதுக்கு என்ன, நல்லா பாடலாமே. That was fascinating.